ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங்கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இன்றைய பாசுரமாய் நாம் அனுபவிக்கக்கூடியது 6வது பாசுரமாக இருக்கக்கூடிய புள்ளும் சிலம்பினகான். இந்த பாசுரமானது நேற்றைய பாசுரத்திலே எம்பெருமான் மாயச் செயலை உடையவன் என்று அனுபவித்தோம். மாயம் என்று சொன்னால் சூட்டு நன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்க அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண பூந்து இமிலேற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே என்றார். பரமபதத்திலே எம்பெருமானுக்கு நாம் இங்கு எப்படி திருவாராதனை செய்கின்றோமோ அதே மாதிரி இது எதற்காக நாம் இங்கு செய்து பழகிறோம் என்று சொன்னால், பரமபதம் சென்றால் அங்கும் இதே கைங்கரியங்கள் தான் நடைபெறும். எப்படி வீட்டிலே ஒரு பெண்ணாளவள் பிறந்த வீட்டிலே தனக்கு தெரியாதவற்றையெல்லாம் தாயிடம் கற்றுக்கொண்டு மீண்டும் சென்று புக்ககத்திலே செய்வது போல நமக்கு பிறந்தகமாக இருக்கக்கூடியது இந்த பூலோகம். இங்கு அதற்குரிய கைங்கரியங்களை எல்லாம் செய்து பழக வேண்டும். பாகவதர்களிடத்திலே சொரூபத்தோடு நடந்து கொள்வது, ஆச்சாரியனிடத்திலே பிரேமமாக இருப்பது, பெருமாளிடத்திலே பக்தியோடு அவனுக்கு தொண்டு செய்வது, இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் புக்ககமாக இருக்கக்கூடிய பரமபதத்திலே சென்று அந்த கைங்கரியங்களை நித்தியமாக செய்து கொண்டிருப்பது. அதற்கு பயிற்சி கூடம்தான் இங்கு நடைபெறக்கூடிய திருவாராதனம். அதே மாதிரி பரமபதத்திலே சென்ற ஜீவாத்மாக்கள் எல்லாம் சூட்டு நன் மாலைகள் தூயன ஏந்தி எம்பெருமானுக்கு மாலைகள் எல்லாம் சாட்டினார்கள். தூயன வேந்தி நன்னீராட்டி திருமஞ்சனம் நடந்தது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எம்பெருமானுக்கு நீர் கோர்த்து விடுமே என்று சொல்லி தூபக்கால் காட்டினார்களாம். தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்க அங்கு ஒரு மாயையினால் அங்கு ஒரு என்ன பண்ணாராம் எம்பெருமான், ஒரு புகை மண்டலத்துக்குள்ளே எப்படி குழந்தைகள் வெளியே செல்லும் பொழுது தான் பார்த்து விட்டால் விடாமாட்டார்களே என்று ஒழித்து கொண்டு செல்வது போல அந்த புகை மூட்டத்துக்குள்ளே எம்பெருமான் பூலோகத்திலே வந்து ஒரு அவதாரத்தை முடித்துவிட்டு மீண்டும் சென்று விட்டானாம். என்ன அவதாரங்களாம்? விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்க அங்கு ஒரு மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து, கிருஷ்ணாவதாரத்தையே முடிச்சுட்டாராம். ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமிலேற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே என்று சொல்லி அந்த 7 காளைகளை அடக்கி அங்கே இருக்கக்கூடிய நப்பிண்ணையை பெற்று ஆனந்தப்பட்டான். ஆகினாலே இத்தனையும் எப்பொழுது நடந்ததென்றால் அவர்கள் புகை மூட்டத்தை முடித்து அந்த தூபக்காலை கீழே வைக்கின்ற பொழுது மீண்டும் அங்கே போய் சேர்ந்து விட்டானாம். அவ்வளோ அகடதிகனா சாமர்த்தியம் மாயை உடையவன். அதே மாதிரி ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய எம்பெருமானார் போன்று இருக்கக்கூடியவர்களும், அதாவது ராமானுஜன் செய்யும் அற்புதம் பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்பை இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மை நேடத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் இவையும் ராமானுஜன் செய்யும் அற்புதமே. நம்முடைய பாவங்களெல்லாம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் கழித்து எம்பெருமான் எப்பொழுது அருள் செய்வானோ என்று காத்திருக்கின்ற பொழுது அறுசமயங்களை எல்லாம் சொலித்து பார்த்தான், அறுசமயங்களை சொலித்து என்று சொல்லி அத்தனையும் ஒழித்துவிட்டு எம்பெருமான் திருவரங்கனோடு ஆர்த்தான். இவை ராமானுஜன் செய்யும் அற்புதமாகினாலே எம்பெருமான் செய்யக்கூடிய அற்புதத்தை காட்டிலும் ஆச்சாரியன் செய்திருக்கக்கூடிய ராமானுஜர் செய்த அற்புதமானது உயர்ந்தது என்று நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரத்தை நேற்று அனுபவித்தோம். இன்றைய பாசுரத்திலே இந்த பாசுரத்தோடு முதல் 5 ஆண்டாள் அருளி செய்த தனியனிலே சொல்லுகிறார்கள். அதாவது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடர் 5 5 என்றார்கள். 5 5ஆக பிரித்து கொள்ள வேண்டும். இந்த முதல் 5 பாசுரமானது முதல் பாசுரம் பரத்துவம், 2வது பாசுரமாக இருக்கக்கூடாது. அதாவது வையத்துயின்ற பரமனடிபாடி என்று சொல்லி வியூக நிலையையும், அடுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்லி அவதாரமாக இருக்கக்கூடிய வியோக நிலையும் அனுபவித்தார்கள். அதற்கு ஆழிமலை கண்ணா என்ற பாசுரத்திலே அந்தரியாமியாய் எப்படி பர்ஜன்ய தேவதையாக இருக்கக்கூடிய வர்ணனுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானாகினாலே அதற்கடுத்து மாயனை என்று சொல்லி அந்தரியாமித்துவம் அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடியது. அதை அனுபவிக்கின்றார்கள். இந்த 5 பாசுரமும் பரத்துவம்,
வியூகம், விபவம், அந்தரியாமித்துவம், அர்ச்சாவதாரமாக அனுபவிக்கக்கூடியது இந்த 5 பாசுரங்கள். எம்பெருமானுடைய நிலையை முதல்ல அர்த்த பஞ்சகமாக ஞானமாக இருக்கக்கூடியதை நாம் பெற வேண்டும். அப்பேற்பட்ட எம்பெருமானை இந்த 5 பாசுரத்திலே அனுபவித்து விட்டு அதற்கு அடுத்து ஆண்டாள் நாச்சியார் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், அடியார்கள் ஈட்டங்கண்டில கோணுமேல் அதுகானும் கண்பயனாவதே என்றபடி அடியார்கள் துணைத்தேட்டம் கொண்டு காலாலும் நெஞ்சலியும் கண் சுழலும். எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் ஒரு பெரிய வெள்ளத்தை போன்றவனாம். அவனுடைய திருமேனியினுடைய வடிவழகு வெள்ளம் போலாம். செஞ்சற்கவிகாள் உயிர்கார்த்து ஆட்செய்வன் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் என்று அருளி செய்கிறார். அப்பேற்பட்ட வடிவழகிலே இறங்குகின்ற பொழுது ஒருவரையொருவர் கைப்பிடித்து கொண்டு இறங்க வேண்டுமாம். அதனால் எம்பெருமான் கண்ணனுடைய திருமாளிகையாக இருக்கக்கூடிய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாளிகை செல்லுவது தனித்து செல்லக்கூடாது என்று சொல்லி 10 அதிகாரிகளை துணைத்தேட்டம் 10 பாகவதர்கள் போன்று இருக்கக்கூடியவர்களை அழைத்து கொண்டு தான் செல்ல வேண்டும். நல்ல பொருள் கிடைத்தது என்று சொன்னால் தனித்து உண்ணக்கூடாது. உலகத்திலேயே எது சிறந்த பொருள் என்று சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா என்ற கண்ணன். அந்த கண்ணனை அனுபவிக்கின்ற பொழுது தனியாக உனக்கென்ன வேறுடைமை என்று தனியாக அனுபவிக்காமல் அடியார்களோடு சென்று எப்படி ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு சென்று அடியார்களோடு அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கின்றதே. பரமபதத்தில் கூட ஆழ்வார் சொல்லுகிறார், அடியார்கள் உடன்கூடுவது என்றுகளோ என்றும், அடியார்கள் குழாங்கள் அலகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபம் என்றும், அடியார்களோடு கூடியிருப்பது தான் பரமபதம் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய முடிவாகினாலே அப்பேற்பட்ட அடியார்களை துணைத்தேட்டம் தேடிக்கொண்டு பரமபதம் செல்வதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே முதலிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை எழுப்பினார்கள். அவர் எப்பேற்பட்ட அதிகாரி என்று சொன்னால், புள்ளும் சிலம்பினகான். அவரானது உறங்கி கொண்டிருக்கின்றாராம். எம்பெருமானுடைய குணானுபவத்திலே 2 விதமானவர்கள் இருப்பார்கள். ஒரு பகுதி அவனுடைய குணத்திலே ஈடுபட்டு மயங்கி கிடக்கக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சிலர் பகுதி எப்படி என்றால் அவனுடைய குணத்தினுடைய வடிவழகிலே ஈடுபட்டு துடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட வஸ்துவுக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்ற துடிப்பும், அவனுடைய குணானுபவத்திலே ஆனந்தம் இருக்கிறது என்று உறங்கி கிடப்பவர்களுமாய் இருக்கக்கூடியவர்களை விழித்து கொண்டிருப்பவர்கள் எம்பெருமானுடைய துறையை கண்டு சகிக்க முடியாதவர்கள். ஐயோ, இவ்வளவு பெரிய வஸ்துவை நாம் இழந்து கிடக்கிறோமே என்று சொல்லி, எப்படி ஒரு உயர்ந்ததாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் கூட அந்த தாயினுடைய உறவுகள் அன்றைக்கு உறங்க மாட்டார்கள். விரைவிலே சீக்கிரம் சென்று அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று. லௌகிகத்திலே இது என்று சொன்னால், கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவிலே ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன். அப்பேற்பட்டவனை அனுபவிப்பதற்கு ஆயர்பாடில் உள்ள சிறுமிகள் எல்லாம் ஒருவரையொருவர் நான் முந்தி நீ முந்தி என்று கிளம்புகின்ற பொழுது எல்லோரும் செல்ல வேணும், ஒருவர் கூட குறையக்கூடாது. ஏனென்று கேட்டால் கண்ணனுடைய குணமானது ஒருவர் இல்லை என்று சொன்னாலும் வருந்துவானாம். அத்தனை பேர் வந்து எங்கே அவர் என்று சொல்லி பெயரிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பெருமான் கண்ணனானவன் ஆயர்பாடி சிறுமிகளிடத்திலே அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தானாம். எனவே புள்ளும் சிலம்பினகான் அப்படி உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை போய் எழுப்பினார்கள். அந்த பொண்ணானது அங்கே விழித்து உடனே என்ன கேட்டால், விடிந்ததுக்கு அடையாளம் சொல்லுங்கள் என்றார். என்ன விடிந்ததுக்கு அடையாளம் சொல்லுவது என்றால், புள்ளும் சிலம்பின. அந்த காலத்திலே மன்னர்களுடைய வீட்டின் முன்னாடி மணியெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு பெரிய அண்டாவில் தண்ணீர் வைத்து அதில் ஒரு தட்டை வைத்து தட்டிலே சிறு ஓட்டை போடுவார்களாம். அந்த ஓட்டையிலே தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது எப்பொழுது மூழ்குகிறதோ அது ஒரு நாழிகை என்று கணக்கிடுவார்களாம். அதே மாதிரி இந்த பறவைகள் இரவு உண்டு படுத்த பொழுது பசி எப்பொழுது வருதோ அப்பொழுது விழித்துக்கொள்ளும். அப்போ விழிக்கின்ற பொழுது விடியற்காலம் என்று கணக்கிடுவது. அந்த பறவையானது மீண்டும் உறவுக்கு செல்வதற்கு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசிங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கிருஷ்ணாவதாரத்திலே கோயில் உண்டா என்றால் கோயிலும் உண்டு. புள்ளரையன் என்று சொல்லி கண்ணனும் தொழுத கோயில். ராமாவதாரத்திலே ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய அதாவது எம்பெருமான் அயோத்தியிலே குலதெய்வமாக அவன் வணங்கப்பட்டவன். அதைத்தான் விபீஷணனுக்கு கொடுத்து விபீஷணனாலே விபீஷண ஆழ்வாராலே இங்கு வந்து சேரப்பட்டது. அப்போது ஒவ்வொரு அவதாரங்களிலும் எல்லா அவதாரங்களிலும் ஸ்ரீமுஷ்ணம் திருவேங்கடம் திருவரங்கமெல்லாம் அதாவது பாகவதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாடியே அத்தனை பேரும் தொழுதுள்ளாகலாம். முன்பு யுகத்திலேயே ஒவ்வொரு யுகத்திலும் ஆலயங்கள் உண்டு. ஆலயம் என்று சொன்னாலே கோவில் என்று சொன்னால் தலைவனுடைய வீடுன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லி யாரை சொல்ல வேண்டும் என்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனுக்கு
இல் என்று கோ என்றால் தலைவன், அப்பேற்பட்ட கோயில் அங்கும் இருந்ததான். அந்த புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அந்த கோவிலிலே சங்கினுடைய ஒலி கேட்கின்றதே பார் என்று சொல்லி அவளை எழுப்பி காட்டுகிறார்களாம். பேரரவம் கேட்டிலையோ, அரவம் பேரரவம். அரவம் என்று சொன்னால் எம்பெருமான் ராமச்சந்திரன் அங்கே எங்கே இருந்தான் என்றால், இந்த கானகத்திலே இருந்து சீதையை தேடிக்கொண்டு செல்கிற பொழுது அங்கு சென்ற ஆஞ்சநேயர் திரும்பி வருகிற பொழுது ஒரு அரவம் விட்டாராம். எப்படி என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளெல்லாம் ஐயோ சீதையை தேடி போனானே என்னாச்சு என்று இருக்க, வந்து சொல்லுவதற்கு முன்னாடியே மேலே இருந்து கொண்டு தான் ஆரவாரம் செய்தாராம். அந்த அரவத்தை கேட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய குரங்குகளெல்லாம் ஆகா சீதையை கண்டுவிட்டார்கள் என்று இங்கு அந்த மதுவனத்தை எல்லாம் அழித்தார்கள். ஆகியனாலே அந்த அரவமானது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல, ராமன் சுக்ரீவனிடத்திலே அந்த மழைக்காலம் முடிந்து வா என்று சொன்னார் சீதையை தேடுவதற்காக. ஆனால் அவன் வரவில்லை. லட்சுமணா நீ சென்று அவனுக்கு உணர்த்தி வா என்று தான் சொன்னாராம். வெளியே போய் நின்று கொண்டு தன்னுடைய வில்லை அப்படின்னா ஒரு ரீங்காரம் விட்டாராம். அந்த நேரத்தில் அந்த சுக்ரீவனானவன் தன்னுடைய மனைவியோடு தான் அப்படியே அணைத்து கொண்டு உறங்கி கொண்டிருந்தானாம். இந்த சத்தம் கேட்டவுடனே அங்கிருந்து திடுக்கிட்டு விழுந்து எழுந்து ஓடி வந்தானாகினாலே அது எப்பேற்பட்ட அரவம் என்றால் இங்கு பேரரவமாக காட்டப்படக்கூடியது. எம்பெருமானுடைய திருச்சங்கநாதம் இருக்கிறதே, அது எப்படி அதாவது நம்முடைய மகாபாரத யுத்தத்திலே எதிரிகளை எல்லாம் அப்படியே துவம்சம் பண்ணின மாதிரி அந்த ஒலி இருந்தது. அந்த மாதிரி இந்த பெண்களெல்லாம் எழுவதற்கு பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய். அம்மா நீ ஆயர்பாடியில் உன்ன மாதிரி குழந்தை யாருமே இல்லை. ஏனென்றால் நீ புதியவளாக இருக்கின்றாய். கண்ணனுடைய வடிவழகிலே ஈடுபட அனைவரும் துடித்து கொண்டிருக்க நீ மட்டும் உறங்குகிறாயே என்று சொல்லி பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. நீ எப்பேற்பட்டவனா உடனே எதையாவது சொன்னால் வேகமாக எந்திரிப்பான்னு சொல்லி, இப்போ எப்படி அங்கே தீ பிடிச்சதுன்னு சொன்னால் எல்லாரும் ஓடுவார்கள். அதே மாதிரி கண்ணன் பேய்முலை நஞ்சுண்டான்னு சொன்னாராம். பேய் முலையாக இருக்கக்கூடிய நஞ்சு உண்டான் என்று சொன்னால், ஒருத்தர் விஷத்தை குடிச்சிட்டாருன்னா ஒடியார வேணாமா? நீ அப்பவும் கூட பேசாமல் படுத்திருக்கியே. நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி. அது மட்டும் பண்ணலை, சகடனாக ஒரு அசுரன் வந்தான். அவனை தன்னுடைய திருவடியினாலே கால் ஓச்சினாராம். உதைத்தான் என்று சொல்லலை, கால் ஓச்சினார். உதைப்பதற்கு சக்தி வேணும். கால் ஓச்சுவதென்றால் பாலுக்களும் குழந்தை போலே கையை காலை ஆட்டி அழுதானான். காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. அவன் யார் தெரியுமா? வெள்ளத்திலே பரமதநாதனாக இருக்கக்கூடியவன். அங்கிருந்து அதாவது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். ஒரு நெல் இருக்கின்றது, அந்த நெல்லை எடுத்த உடனே அப்படியே விதைக்க மாட்டார்கள். அதை ஊற வைத்து முளை கட்டுவது போல ஒரு இரவெல்லாம் வைத்திருந்து மறுநாள் தான் வயலில் விதிப்பார்களாம். அதே மாதிரி பரமதநாதன் வெள்ளமாக இருக்கக்கூடிய திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டு அதன் பின்னு தான் அவதாரங்கள் எடுத்தான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்கின்றார். எம்பெருமான் தான் வித்து. ஊழி முதல்வனாக இருக்கக்கூடியவன் ஆதி முதல்வன் அவன்தான். ஆகினாலே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லி எழுகின்றார்களாம். எழுகின்ற பொழுது எப்படி எழுகின்றார்கள் சொன்னால், முழு கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவள் சடக்கென்று எழுந்திருக்காமல் அப்படியே ஒரு கையிலே தன்னுடைய வயிற்றை அடக்கி தாங்கி கொண்டு எழுவாளாம். எழுகின்ற பொழுது என்ன செய்கிறான்டா, ஹரி 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 என்று. ஒவ்வொருவரும் எழுகின்ற பொழுது காலையில் 7 முறை ஹரி என்று சொல்லி எழ வேண்டும் என்பது சாஸ்திரம் சொன்னது. இதை அத்தனை பேர்களும் முனிவர்களும் யோகிகளும் சொல்லுகின்றார்கள். அவர்களே சொல்லுகிற இந்த அரவமானது பேரரவமாக இருக்கின்றது. இந்த பேரரவம் கேட்டிலையோ என்று அருளி செய்கின்றார்கள். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்திலே அற்புதமாக எம்பெருமானுக்கு புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணனை அடையக்கூடிய பிள்ளைத்தனமுடையவளாய் ஒருத்தரை எழுப்புவதாக அமைந்துள்ள பாசுரம். இந்த புள்ளும் சிலம்பகான் பாசுரமானது 10 ஆழ்வார்களை உணர்த்துவதற்கு முதல் பாசுரமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரம். இது திருப்பள்ளி எழுச்சி என்று ஆழ்வார்களுக்கு சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி. இது பெரியாழ்வார் போன்று குணநலமுடைய ஒருத்தியை எழுப்பக்கூடியது. பெரியாழ்வார் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், எம்பெருமானுடைய திருக்குணங்களிலே ஈடுபட்டு
தான் புதியவளாக இருந்ததினாலே மயங்கி விழுந்தவர். எப்படி என்றால், ஞானத்திலே தம்பேச்சு பிரேமத்திலே பெண் பேச்சு என்றபடி பிரேமம் மேலிட்டது. அது மட்டுமல்ல, ஞான விவாகமாக வரும் அந்த அஜ்ஞானம் இருக்கே, அது அடிக்களைஞ்சு பெறும் என்று சொல்கிறார்கள். இது ஞான விவாகமாக வந்த அஜ்ஞானம் பெரியாழ்வாருக்கு ஏற்பட்டது. எப்படி என்றால், இந்த பெண் உறங்குவது போலே இவரும் தன்னை மறந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். அந்த பல்லாண்டு பாசுரத்தை பாடுவது பெரியாழ்வாருக்கு பிள்ளைத்தனமாக இல்லையா? அவன் சர்வரட்சகன், அவனுக்கு நாம் என்ன பாடுவது என்று இல்லாமல் அவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடினார். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திருக்குணங்களிலே மிகவும் ஈடுபட்டவர் பெரியாழ்வார். அதாவது வேதத்துக்கு ஓம் என்னுமது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமானதால் திருப்பல்லாண்டு. வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் இங்கு பிரணவாகாரமாய் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை விழிசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி. பெரியாழ்வார் திருமொழி முழுவதுமே எம்பெருமானுடைய அந்த நஞ்சுண்டது, அந்த சகடத்தை உதைத்தது, இதெல்லாம் அந்த பாசனங்களிலே வரக்கூடியதாகினாலே நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று அருளி செய்கின்றார். எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்ல வந்த பெரியாழ்வார், எம்பெருமான் அதாவது எப்படி பையத்துயின்ற பரமன் என்று சொன்னாரோ அதே மாதிரி இவரும் எம்பெருமானுடைய அந்த வெள்ளத்தரவு அரவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தாமும் அகம்படி வந்து புகுது என்று அருளி செய்தாராகினாலே இவரும் அந்த வெள்ளத்தரவில் துயிலம் என்ற வித்தாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவித்தார். அப்பேற்பட்ட பெரியாழ்வார் போன்று இருப்பாள், பிள்ளையாய் இருக்கக்கூடியவர், இந்த பாசுரத்துக்கு உணர்த்தக்கூடியவள். பட்டர் அருளி செய்தார், இந்த ஆயர்பாடியிலே இவள் போல் பிள்ளை யாரும் இல்லை. ஏனென்றால் இவளுக்கு அறிவு கம்மியாக இருந்திருக்கிறதாம். என்ன காரணம் என்றால், எம்பெருமானை பிரிந்து செல்ல நம்மால் போய் சேர முடியலையே என்ற துடிப்பில்லாமல் உறங்கினவள். எப்பேற்பட்டவள் என்று சொன்னால், சிந்தையந்தி என்று அந்த ஆயர்பாடியிலே ஒருத்தி இருந்தாளாம். அவளுடைய குணம் எப்பேற்பட்டதென்றால், கண்ணனானவன் அந்த யமுனை ஆற்றங்கரைக்கு சென்று புல்லாங்குழல் வாசிப்பானாம். அந்த சத்தம் கேட்ட உடனே ஆயர்பாடியில் உள்ள அத்தனை பெண்களும் தங்களுடைய கிரகங்களிலிருந்து யாரையும் பார்க்காமல் அப்படியே விழுந்து ஓடிவிடுவார்களாம். தன்னுடைய தாய் தந்தை மாமனார் முதல் கொண்டு அவ்வளோ பேரையும் பார்த்த உடனே எம்பெருமானுடைய குணமாக இருக்கக்கூடிய கண்ணை அப்படியே மறைச்சிருச்சான் அவனுடைய குணம். ஆனால் சிந்தை இந்தியாவளவள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவனுடைய குணமானது ஈர்க்கப்பட்டு கண்ணிலே ஆனந்தம் உண்டானது. அதே நேரத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மாமனார் மாமியாரை பார்த்த உடனே பயந்து கொண்டு அங்கேயே நின்றாளாம். ரெண்டும் புண்ணிய பாவங்களும் ரெண்டும் துன்பம் அடைய முடியலையே என்று ஆனந்தம், எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபாடு ரெண்டும் சமமாக இருந்த பொழுது அங்கே மூச்சியாகி தன்னுடைய ஆத்மாவை பிரித்து விட்டு பரமபதம் சென்றாளாம். அப்பேற்பட்ட குணம் உடையவள் போல உள்ளவள் பிள்ளா என்று அனுபவிக்கக்கூடியதாகினாலே நாமும் எம்பெருமானை அடைவதற்கு துடிப்பு ஏற்பட வேண்டும். அவன் எப்படியும் நமக்கு அருள் செய்வான் என்று நிம்மதியாக இருப்பது மட்டுமல்ல, அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் போலே நம்முடைய அவனை அடைவதற்கு துடிப்பாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெரியாழ்வார் போன்று இருக்க ஒருத்தியை, பிள்ளைத்தனம் உடைய ஒருத்தியை முதல் பாசுரம் எழுப்புகின்ற பாசுரங்களிலே இது முதல் பாசுரம். இந்த பாசுரத்திலே அணுவி செய்கின்றார். ஆகினாலே பெரியாழ்வார் போன்று இருக்கக்கூடிய இவளை எழுப்பினார்கள் என்று நாம் கொள்ளுவது ஒரு சுவாபதேசத்திலே ஒரு அர்த்தமாகினாலே நாமும் பெரியாழ்வாருடைய